காளி அக்னி தேவனுக்கும் கங்கா தேவிக்கும் கொடுத்தது சாபம் இல்ல வரம் தான் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை கொடுத்தாங்க இல்லையா. அதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல கால பைரவரை பார்த்ததையும் அதுக்கப்புறம் லட்சுமி கிட்ட தனக்கு வாரிசு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதையும் ரதி கொடுத்த சாபத்தையும் அதே மாதிரி தாரகாசுனால அந்த நெருப்பு கோலம் 6 துண்டுகள் ஆனது இது எல்லாமே அவங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. கண்ணீரோடையும் வருத்தத்தோடையும் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற காளியை பார்த்து சிவன் சொல்லாரு, பார்வதி நீயே மகா காளி, நீயே மகா சக்தி, நீ நினைச்சேன்னா அவங்க வாங்கியிருக்க அந்த அரக்கர்கள் வாங்கியிருக்க வரத்தெல்லாம் உடைச்சு அவங்களை அழிக்க முடியும். ஆனா அப்படி செய்யறது சரியில்லை. யோசிச்சு பாரு, வேற ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். அப்போ உன்னோட எண்ணமும் ஈடேறும், எந்த வரத்தையும் மீறணுங்கிற அவசியமும் இருக்காது அப்படின்னு அவர் சொல்ல இவங்களும் கோவமா வரத்தை மீறணுங்கிற அவசியம் கிடையாதுதான். ஆனா ஒரு தாயோட வாரிசு அழிச்சிருக்காங்க, ஒரு பெண்ணோட புனிதமான உருவத்தையும் அழிச்சிருக்காங்க. ஒரு பெண்ணாவோ தாயாவோ இதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருந்தேன்னா என்கிட்ட இந்த சக்திகளை இருந்து என்ன பிரயோஜனம்? என்னோட வாரிசை என்னால காப்பாற்ற முடியலன்னா பிரபஞ்சத்தோட தாயை நான் எப்படி இருக்க முடியும்? நான் இந்நேரம் கைலாயத்துக்கு என் குழந்தையோட தானே திரும்பி இருக்கணும். அந்த குழந்தை எங்க? அதை அழிச்சவன் ரொம்ப சுதந்திரமா இருக்கான், அதை கொண்டாடிட்டு வேற இருக்காங்க, அவங்க அதுக்கான தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு அவங்க கோவமா சொல்லிட்டு இருக்கு. அடுத்த காட்சியில எங்க தாரகாசுரனை காமிக்கிறாங்க. அவன் சொல்றான், இதுக்கு மேல நம்ம செய்யறதுக்கு என்ன இருக்கு? அந்த கடவுள்லாம் கஷ்டப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, சும்மன் சொல்ல இன்னும் நிறைய இருக்கு. இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் வச்சு பாக்குறப்போ இவங்க யாரையும் நம்ம சாதாரணமா நினைச்சிட முடியாது. நடந்த விஷயங்கள்லாம் வச்சு நான் ஒரு பாடத்தை கத்துட்டு இருக்கேன். இவங்க இந்த கடவுள்கள் யாரையும் நம்ம சாதாரணமா எடை போட்டுறக்கூடாது. நம்ம தேவர்களை அடிமைப்படுத்தலாம் நினைச்சா அவங்க அதை முறியடிச்சுட்டு நம்மளை அடிமைப்படுத்துறதுக்கு வேறொரு திட்டத்தோட வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தாரகாசுரனோட சொந்த வேலையை வழக்கமா சொல்ற மாதிரி தாரகாசுரனை யாராலும் அழிக்க முடியாது, எனக்கு அழிவே கிடையாது, மகா காளியால கூட என்ன அழிக்க முடியாது, வாரிசுல இருந்து வழுந்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்ப சொல்லிட்டு இருக்கிறப்பவே அங்க பூமி அதிர முழக்கமும் கேக்குது. அங்க இருக்க பாறைகள் இருக்கக்கூடிய கற்கள்லாம் கீழே இடிஞ்சு விழுகுது. அதோட அங்க யாரோ ஒருத்தர் வந்து அங்க காவலாளியவனும் ஒருத்தனும் வந்து அங்க எரிஞ்சு விழுகிறான். திரும்பி பார்த்தா அங்க மகா காளி உள்ள வந்துட்டாங்க. காளி உள்ள வந்ததை பார்த்ததும் எல்லாரும் பயந்து இருந்தாலும் தாரகாசுரன் பாதுகாப்புக்காக ஏதோ ஒரு கட்டம் மாதிரி உருவாக்கி காளிக்கு முன்னாடி நிறுத்துறான். அவன் சொல்றான், நீ இந்த சும்பன் நிசுமன் 2 பேருக்கும் காவலன்னு தெரியும், ஆனா இவங்க 2 பேருக்கும் நான் தான் காவலன், என்ன மீறி உன்னால அவங்களை எதுவும் பண்ண முடியாது, அதுக்கு என்ன தாண்டி தான் போகணும், ஆனா என்ன தாண்டி போக உன்னால முடியாது அப்படின்னு பிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கான். அதனால இங்க இருக்காம நீ கிளம்பி போயிட்டு உன்னோட சக்தி எல்லாம் அந்த இழந்த குழந்தைக்காக வேணா செலவிடு அப்படிங்கிறான். காளி கோபத்தோட அவங்க வாயிலிருந்து நெருப்பு கக்க அந்த இடத்துல இருந்த அந்த பாதுகாப்பு கட்டம் மறைஞ்சு போயிடுது. உடனே சும்மன் சொல்றான், என்ன தாரகாசுரன் உருவாக்குன அந்த பாதுகாப்பு கவசத்தையும் அழிச்சுட்டா அப்படின்னு சொல்லி இப்ப பயப்படுறாங்க. காளி ஒவ்வொரு அடியா எடுத்து முன்னாடி வைக்க இவங்க பயந்து போய் பின்னாடி நகர்றாங்க. அப்போ நேரா வந்து சுமன் கிட்ட பண்டாசுரனை உருவாக்கி இந்த திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சவனே நீ தானே, அதனால உன்னை அழிக்கிறதுல இருந்தே முதல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அவனை நோக்கி வர நிசுமன் சொல்றான், உன்னை வந்து உருவாக்குனது எங்களை பாதுகாக்கிறதுக்கு தான், போய் காப்பாத்து அப்படின்னு தாரகாசுரன்ட்ட போய் சொல்றான். காளி அவனை நோக்கி வந்து சும்பனை தாக்குறதுக்காக வாழை அவங்க ஓங்குன வாழை அப்படியே அவங்க நிறுத்திட்டு நிக்கிறத பார்த்து எல்லாருமே என்னன்னு திரும்பி பார்த்தா அங்க தாரகாசுரன் நடுவில் நின்றுட்டு இருக்கான். இந்த தாக்கு வாரிசு அழிச்சதுக்கான பழிவாங்கத்தானே வந்த, எங்க 3 பேர் அழிக்கத்தானே வந்த, ஆனா உன்னாலே நான் இருக்க வரைக்கும் எதுவும் செய்ய முடியாது இவங்களை, அதனால போய் அந்த குழந்தைக்காக வேணா கண்ணீர் சிந்து, ஆனா உனக்கு இருக்கிறது 2 கண்கள் தானே, ஆனா வாரிசு வந்து 6 துண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நீ என்ன அழிக்கணும்னு நினைச்சிருந்தா அப்பவே அழிச்சிருப்பல, எதுவும் பண்ண முடியாம தானே இருந்த, போன் நிற்கதியா தான் நிக்கிற, நீ ஒரு அபலை தான் அப்படின்னு அவன் ரொம்ப அழுத்தமா சொல்லவும் அவங்களுக்கு கோவம் வந்து அவனோட கழுத்துல வாழ வைக்கிறாங்க. அவனும் ரொம்ப திமிராவே வெட்டு, ஏன்னா அதோட சேர்த்து உன் கணவன் எனக்கு கொடுத்தாலே அந்த வரத்தையும் சேர்த்து அழிச்சிரு. அவன் சொன்னதை கேட்டு அவங்க தயங்கி நிக்கவும் சொல்றான், பெண்களோட பிரச்சனை இதுதான், அன்பு கணவருக்கு எதிராக எதுவுமே செய்ய மாட்டாங்க, அவன் கொடுத்த வரத்தை உடைக்கிறதுக்கான சாமர்த்தியமும் உங்கள்கிட்ட கிடையாது, ஏன்னா நீ மகாதேவரோட மனைவிலாம் இல்ல, அவருக்கு வேலையாளா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அழிக்கிற திறமையில அவனுக்கு இல்ல, நீ தான் பிரபஞ்சத்தோட தாயாச்சு, அவன் பக்தர்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணு, உன்னோட குழந்தைக்கு பதிலா அவங்களையாவது பாத்துக்கோ, உன்ன மாதிரி ஒரு அபலை பெண்ணை தாக்குறது என்ன மாதிரி வீரனுக்கு அழகுல, நீங்க இருந்து போயிருன்னு ரொம்ப பேசிக்கிட்டே போக அவங்க கோவத்துல, ஆமா நீ சொல்ற மாதிரி ஒரு குழந்தை காப்பாற்ற முடியாத அபலை தான், இல்லைன்னு சொல்லல, அவள் நிர்கதியா நின்னாலும் அந்த குழந்தை தான் அவளுக்கு எல்லாமான சக்தி, அந்த ஒரு தாயோட கோபத்துல இருந்து உன்னை நீ காப்பாத்திக்கவே முடியாது, அன்பா இருந்தாலும் சரி அழிவா இருந்தாலும் சரி எல்லாமே எழுத்துலதான் ஆரம்பிக்குது, அன்பை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அன்னைங்கிறவ கோவப்பட்டுட்டானா அழிவையும் சேர்த்தே கொடுத்துருவா, தாய்மைங்கிற அன்பை கொடுக்கற ஒரு பெண்ணால தேவைப்பட்டுச்சுன்னா ஒருத்தருக்கு மரணத்தையும் கொடுக்க முடியும், உன்னோட பார்வையிலே நின்று ரொம்ப ஏளனமா பாக்குறேங்கிறது தெரியுது, ஆனா இதே பார்வையில உன்னோட மரணமும் உனக்கு தெரியும் அப்படிங்க அவன் அதை கேட்டுட்டு சிரிக்கிறான். குழந்தைய அழிச்சு விரோதத்தை மட்டுமே நீ சம்பாரிச்சுக்கல, எனக்குள்ள இருக்க தாய்மையை கிண்டல் பண்ண இல்லையா, அதனால அழிவுக்கு அழைப்பு விடுத்திருக்க, இப்போ வேணா அந்த வரத்துக்கு நான் உன்னை வந்து எதுவும் பண்ணாம போகலாம், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என்னோட கணவருடைய வரம் கூட உன்னை காப்பாத்தாம போகும், அன்னைக்கு நான் உனக்கு தண்டனை கொடுக்குறேன், உன்னோட அகந்தையும் சேர்த்தே அழிப்பேன், பெண்களோட கண்கள்ல கண்ணீர் வரவழைக்க கூடிய துஷ்டர்கள் எல்லாருக்கும் அன்னைக்கு ஒண்ணு புரியும், அந்த கண்ணீரே நெருப்பா தவறு செய்யறவங்களை அழிக்கும் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு ஆக்ரோஷமா அவங்க சொல்ல, இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பண்ணி பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.